உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் எல்லாமே வேதங்கள் அடிப்படையில் சிறு சிறு கணக்குகள் முறைதான். பொதுவாக ஜாதகங்கிறது உங்களுடைய சொந்த ஜாதகம் முழுமையான பலனை தரும். அதை மனதிலே நிறுத்திக்கொள்ளும். பொது பலன் 10ல் 8 பேருக்கு நடக்கும். அந்த 8 பேரில் நீங்களும் ஒருவராக இருந்தால் அப்படித்தான் நீங்கள் வச்சுக்கணும். அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு அற்புதமாக இருக்கிறது. பணம் வீடு தேடி வரப்போகிறது. மனதிலே மகிழ்ச்சி. பூமி, வீடு, மனை, வாகனங்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு வீடு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே அதெல்லாம் தானாக அமையும். கேட்கவே இல்லை என்கிட்ட கொடுத்துட்டு போறாங்களே, நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இந்த மாசத்துல நமக்கு ஒரு 50,000 இருந்தா அழகா நம்ம சில காரியங்கள் எல்லாம் செய்யலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க கேட்காமலே உங்களை தேடி இந்த பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு அந்த விரயத்துக்கு தகுந்த வேலையை பண்ணிடுவார். அதனால கடகராசியை பொறுத்த வரைக்கும் மனதிலே மகிழ்ச்சி. இரத்த பந்தங்கள், அம்மா பொண்ணு, அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி, இவங்கள்ட்ட மட்டும் நீங்க கவனமா இருக்க. உதட்ட லெவல்ல உங்கள்கிட்ட பேசுவாங்க. பொறாமை கொல்லுகின்ற காலம் கடகராசிக்கு. இப்போ கடகராசி அன்பு சொந்தங்களே, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெளிவட்டாரங்கள் சிறப்பாக இருக்கிறது. சினிமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம், மனதில் மகிழ்ச்சி, நல்ல பணவரவு உண்டு. வியாபாரிகளுக்கு சிறப்பான லாபம் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. நல்ல லாபம் இருக்கிறது. வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். உங்கள்கிட்ட மட்டும் கடுமையாக நடந்துக்காதீங்க. ஆனால் உங்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற நபர்கள் உங்களுடைய இரத்த பந்தங்களாகத்தான் இருக்கும். மற்றவர்களெல்லாம் உங்களை கை கொடுத்து பாராட்டுவார்கள். அப்போ கடகராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள்கிட்ட கவனமாக இருக்க போதும். மற்றபடி சிறப்பாக இருக்கிறது. கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல மதிப்பு, மனதிலே மகிழ்ச்சி, விரும்பிய பொருள் வாங்குகின்ற அளவுக்கு நிதிநிலை. இதெல்லாம் இளைய தலைமுறையான கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் உண்டு. வெளிநாட்டிலே சென்று வேலை செய்து கொண்டிருக்கிற நபர்களுக்கெல்லாம் மனதிலே ஒரு விதமான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் காத்திருக்கிறது. நல்ல செய்தியும் காத்திருக்கிறது. அதே மாதிரி பிரிந்து சென்ற உறவுகள் இவங்களும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்திலே. அது மட்டும் அல்லாமல் விரயங்களும் காத்திருக்கிறது. இது ஜாதக கிரக அமைப்பு இல்லைனாலும் உங்களுடைய சொந்த புத்தினாலேயே செலவு பண்ணிடுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, தீபாவளி திருநாள் இந்த மாதத்திலே இருக்கிறது. அப்போ கையில் இல்லைனாலும் யார்ட்டையாவது வாங்கினாலும் பெருங்கொண்ட செலவெல்லாம் நீங்கள் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது அற்புதமாக நடக்கும். கடன் வாங்கினாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். வரப்போகிற மாதங்களில் சிறப்பாக இருக்க போகுது. வெற்றி மேலே வெற்றி காத்திருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு மட்டும் ஒரு நெருக்கடி இருக்கிறது. கடகராசியில் பிறந்து நான் அரசியலிலே இருக்கிறேன் என்றால் அவர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் விபத்துக்களும் காத்திருக்கிறது. கவனமாக இருங்கள். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு இருக்கிறது. பதவி உயர்வு இருக்கிறது. வருமானங்கள் உயரக்கூடிய மாதங்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்லுகின்றேன். கடகராசி அன்பு சொந்தங்களே, யதார்த்தவாதியாக இந்த மாதத்தில் இருக்காதீங்க. ஏன்னா கடன்னு பேசினாலும் அக்கம் பக்கத்தை நம்பிடுவீங்க. பக்கத்து வீட்டுக்காரனையோ எதிர்த்த வீட்டுக்காரனையோ நம்பிடுவீங்க. இந்த மாதத்தில் அதீத நம்பிக்கை வேண்டாம்.
உங்க மேல நம்புங்க. உங்க உறவுகள உங்களுடைய பிள்ளைங்க, கணவனோ அல்லது மனைவியோ அதுக்குள்ள இருங்க. அதற்குள்ள வட்டமிடுங்கள். பெருங்கொண்ட வளர்ச்சி காத்திருக்கிறது. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் எல்லா விதத்திலும் சிறப்பு. டாப் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமா இருக்கு. அப்ப இதெல்லாம் மனதில் நிறுத்திக் கொண்டு, அதற்கு தகுந்தாற்போல செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு, வெற்றி நடை போடுங்கள் என்று இந்த நேரத்திலே கடகராசி அன்பு சொந்தங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாம் வேதங்களின் அடிப்படையிலே நாம் ஒரு கணக்கீட்டு முறைதான். வருகின்ற மாதங்கள்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சிறப்பான ஆலோசனை எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவிலே இனி வருகின்ற பதிவுகளெல்லாம் சிறப்பானதாகத்தான் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு செலவீனமான மாதமாக இருக்கிறதுனால, அதைப் பத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தானாகவே எல்லா செலவும் இல்லையே என்ற கவலை உங்களுக்கு இந்த மாதத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, இதுபோல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். அதுவரை நன்றி.